ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போது இட்டாலியன் ஸ்டைலில் பட்டர் கார்லிக் பெப்பர் சிக்கன். அதுக்கு 1/4 கிலோ சிக்கன் எடுத்துகிட்டு ஸ்மால் அமௌண்ட்டு சால்ட்டு, பெப்பரு, அப்புறம் ஒரு லெமன், ஒரு அரை பழம் இருக்கட்டும். லெமன் நல்லா புழிஞ்சு விடுங்க. புழிஞ்சு விட்டிங்களா? புழிஞ்சு விட்டதுக்கப்புறம் மைதா மாவு இருக்கு இல்லையா, மைதா மாவு எடுத்துங்க. 1லேருந்து 1.5 ஸ்பூனு. அதை அப்படியே தூவி விடுங்க. மைதா மாவு. இதுக்கப்புறம் ஒயிட்டு எக் இருக்குல்ல, ஒயிட் லேயர் மட்டும் எக்கில், அது ஒரு எக்கு நல்லா போட்டு பிசைஞ்சு விடுங்க. அப்படியே இதில் ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் தனியாக எடுத்து வச்சுருங்க. இதுக்கப்புறம் ஒரு தவாவில் ரீஃபைண்ட் ஆயில் சூடு பண்ணிவிட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுருக்கீங்க. 15-20 நிமிஷம் காய வச்சு அந்த இதை சிக்கனை இதில் போடணும். லைட்டாக ஃப்ரை பண்ணிங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் இந்த சிக்கன் ஊற வச்ச சிக்கனை நல்லா ஃப்ரை பண்ணிங்க. நல்லா லைட்டாக சவந்தால் போதும், ரொம்பலாம் சவக்க வேண்டாம். லைட்டாக ஃப்ரை பண்ணிங்க. அப்படியே பரட்டி விட்டுக்குங்க. ஃப்ரை ஆனதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்க, தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்க. இந்த தவாவில் பட்டர் கொஞ்சம் எடுத்து போட்டுக்குங்க. பட்டர் நல்லா காயிட்டும். காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் பூண்டு, சிறிதளவு பூண்டு, அதுக்கப்புறம் பச்சை மிளகா இருக்குல்ல, அதை கட் பண்ணி போட்டுக்குங்க. பூண்டு ஒரு 15-20 துண்டு இருந்தால் போதுமானது. நல்லா வதக்கிங்க. வதக்கிட்டதுக்கப்புறம் மைதா மாவு இருக்கு இல்லையா, மைதா மாவு இதில் கொஞ்சம் போட்டுங்க. மைதாவை அப்புறம் தண்ணி வாட்டர் கொஞ்சம் சேர்த்துங்க. சிக்கன் நீங்கள் போடுற சிக்கன் டிப்பாக வர வரைக்கும் தண்ணி விட்டால் போதுமானது. இதுக்கப்புறம் அந்த ஃப்ரை பண்ண சிக்கனை இதில் போடுங்க. சிம்மில் லைட்டாக கொஞ்சம் சிம்மில் கம்மி பண்ணிக்கிட்டு ஒரு 15 நிமிஷம், 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் நல்லா பாயில் ஆகட்டும். அடிக்கடி கிளறி மட்டும் விட்டுக்குங்க. அவ்வளோதான், முடிஞ்சோடனே விசில் மாற்றிட வேண்டியதான். இதேமாதிரி பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு பார்த்துட்டு கமெண்ட்ஸை சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம் நேயர்களே. தேங்க்யூ.